சிங்கார சென்னை. சென்னை பல லட்சம் மனிதர்களை ஈர்த்துக் கொண்டே இருக்கும் ஊர் அல்லவா. தமிழ்நாடு முதல் அயல்நாட்டில் இருக்கும் நம்பரை சென்னை என்பது எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு தான், ஒரு பெரிய கனவு தான். சென்னைக்கு போனால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையை எப்போதும் தரும். மாணவர்கள் முதல் வேலை தேடுபவர்கள், தொழில் முனைவோர்கள், சினிமா துறையினர் மற்றும் பலதரப்பட்ட மனிதர்களை தங்களையே அரவணைத்துக் கொண்டு வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்ற கூற்று பொய்யாக்காமல் இன்றளவும் தனக்கான பெருமையை மெருகேற்றி கொண்டே வருகிறது. அது நம் சிங்கார சென்னை. இதன் சிறப்புகளை சொல்ல இந்நாள் போதாது. ஆகையால் இதன் சிறு துளியாக நம் நிலை 8 மாணவர்கள் அக்ஷத், அனன்யா, தரணீஷ், சாம் மற்றும் சிறப்பு தோற்றமாக அபினவ் அவர்களின் வழியாக என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போமா? மாணவர்களே, 2 மாணவர்கள் தங்களின் மேற்படிப்பிற்காக தங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து படிக்க வருகின்றனர் சென்னைக்கு. ஆமா நம்ம
குழந்தை கல்விக்கும் பெயர் பெற்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி போன்ற கல்வி நிலையங்கள்லாம் இருக்கு. பசங்க படிக்கிறது கண்டிப்பாக பெயரை இருக்கு கேள்விப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சென்னையில் தான் வந்து சினிமாவோட வந்து தாரகம். இதெல்லாம் நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோ, நடிகர்கள் இருக்கு. நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோலாம் நிறையா ஷூட்டிங் இருக்கு. அப்போனா அவங்க பார்க்கலாம்ல, அது நம்ம லக்க பஸ்ஸில் ஆச்சு. அங்கே போனால் பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம சீரியஸில் பார்க்கலாம். அப்போலாம் பார்க்க வேண்டியதான் பஸ் கோயம்பேடு இருக்கு. இது எல்லா ஊர்லேயும் பஸ் இருக்கும். இதெல்லாம் பார்ப்பாங்க. இதில் பெரிய காய்கறி சொல்லி ஒன்று இருக்கு. சென்னை அது மட்டும் இருக்காச்சு. நம்ம சென்னை மாவட்டம் இந்தியாவில் இருக்கிற நிறைய மாவட்டங்கள்லாம் ஒன்று. இங்கெல்லாம் வந்து நல்ல பொருட்களை ஏற்றுமதி செய்வாங்க. சரி வாங்க, வீட்டுக்கு போனோம். மழை பெய்யுற மாதிரி இருக்கு. போகிற வழியில் ஒரு போட்டு வாங்கிட்டு போயிடலாம். போட்டா அது இருக்கு. வீட்டுக்கு போட்டு பஸ் இருந்தால் பார்க்க போயிருக்காங்க. அதுக்கு முதல்ல ரோட்டில் இருக்கிற நியூஸ் மழை பெஞ்சா ரோடு வந்து ரிவராக மாறிடும். அப்போ வந்து உங்களுக்கு போட் டிரான்ஸ்போர்ட் தானே தேவை. என்ன சொல்றீங்க? நம்ம சிங்களாச்சுதானே இப்படியும் இல்லையா? ஆமாம், சரி. மழை பெய்ஞ்சா உங்களுக்கு வீட்டிலே ஒழுங்கிடும். ஜூ பார்க்கணும்னு சொன்னாங்க. இதுவே ஒரு வீடு தேடி வரும். அம்மா கிண்டல் அடிக்கிறீங்களா? இல்லை ஜூல பார்க்கறதுக்கு வீட்டு பையனும் பார்த்தா வேற எப்படி சொல்றது? முதலைகள், பல்வேறு பூச்சிகள், பாம்புகள், மீன்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரே வீடு வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சுற்றி தண்ணி இருக்கிறதுனால நம்ம மீன் பிடிச்சி கூட சாப்பிடலாம். மழைனால ஒரு பிரச்சனை இல்லை. சென்னை மக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து சமாளிக்கிறது பார்த்துட்டே மகிழ்ச்சியாக இருக்கு. பிரச்சனை இருக்கும்போது ஒற்றுமையா இருக்கிற பார்க்கலாம். நல்ல விஷயங்களும் ஒற்றுமையா இல்லைன்னா சென்னைக்கு ஒரு பெரிய வா, நான் கேட்க மாட்டேன். சென்னையில் எந்த ஏரியா இருக்கணும்? வடச்சென்னையில தான் இவ்வளோ தூரம் வந்து இதுவே தெரியாமல் இருந்துச்சு. செல்ல